நான் நினைச்சேன் பெருமை சேர்த்த சில பெண்களை பத்தி அவங்க சொல்ல முனைந்திருக்காங்க. அது வந்து நான் ஒரு ஆனா உண்மையும் அதுதான். நான் ஒரு பெண்ணாக இருப்பதனால தான் அவங்க வந்து என்னை வந்து கூப்பிட்டுருக்காங்கன்றது இன்னைக்கு எனக்கு நல்லா தெரியுது. பிகாஸ் in the midst of so many educationists, so many Rotarians and authors and very well-read people, if she has chosen me, actually speaking, I'm an absolute misfit here. But I take it just like you and these 20 women, I take it as one more opportunity. எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் என்று நினைத்து கொண்டு இதை நான் படிக்கிறதுக்கு ஒரு பெரிய இந்த புக்கு நீங்க எனக்கு கொடுக்கலன்னா, இவங்கெல்லாம் எஜுகேஷனிஸ்ட், இவங்கெல்லாம் வந்து ஆத்தர்ஸ், இவங்கெல்லாம் வந்து புக் படிக்கிறவங்க நிறையா, இவங்கெல்லாம் போய் இந்த புக்கை வாங்கி படிச்சிருப்பாங்க. நீங்க எனக்கு இதை கொடுத்து எனக்கு ஒரு பெரிய கட்டளையும் இட்டதுனால இந்த புக்கை நான் படிச்சு ரொம்ப I have realized that this book is not about men, but this book is about being oneself. நாம் நம்மளாக இருப்பதை பற்றி ஒவ்வொருத்தரும் இந்த புக்ல இருக்கு. இது வந்து நம்ம வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை நிறைய பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பர் மூலமாகவோ இதுல இருக்கிற பல பேரை வந்து நம்ம சந்திச்சு தெரிஞ்சிருக்கோம். ஒரு அட்லீஸ்ட் 5 or 6 people இந்த புக்ல மலாலாவை பத்தி, இதே மாதிரி மதர் தெரேசா, முத்துலட்சுமி ரெட்டி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, இந்த மாதிரி சில பேரை வந்து எல்லாருக்கும் ஒரு 5-6 பேரை நம்ம ஏற்கனவே அறிமுகமாயிருக்கோம். நியூஸ் பேப்பர் மூலமாகவோ இப்போ இருக்கிற வாட்ஸ்அப் அண்ட் அதர் இன்டர்நெட் மூலமாகவோ. பட் இப்போ என்ன வந்து இந்த மாதிரி ஒரு 20 பேரை பத்தி எழுதுங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், நம்ம அனைவரும் என்ன பண்ணுவோம், அடிக்கடி காப்பி பேஸ்ட் isn't it's available in the net, we'll take the essence of it, we'll read and then we'll copy paste பண்ணா இந்த புக்ல படிக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக அது அச்சீவே பண்ண முடியாது. ஸோ வினிதா மோகன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 20 பேரை பத்தி, ஸோ அவங்க வந்து 20 புக்கு படிக்கல, ஒவ்வொருத்தரை பத்தி பல புக்கு படிச்சு அந்த ஒவ்வொருத்தரை பத்தி நல்லா உள் வாங்கி அப்புறம் அவங்கள பத்தி ஒரு சுருக்கமாகவும் அதுல இருக்க அவ்வளோ எசென்ஷியல் ஃபேக்ட்ஸையும் கரெக்டா நமக்கு வந்து நம்ம அதை உள்வாங்குற மாதிரி ஒரு எளிய விதத்தில் சார் சொன்ன மாதிரி இப்போ உள்ள யங் தலைமுறை கூட அதை வந்து இன்ட்ரெஸ்டோட பார்க்குற மாதிரி அவங்க வந்து அதை கொடுத்துருக்கிறது மட்டும் இல்லை, அதோடைய அந்த நடனத்தின் வாயிலாக அதில் வந்து அவங்களுடைய எசன்ஸ் வந்து அந்த 2-3 கோட்ஸ் கொடுக்கறதும் அவங்கள பற்றி அதில் எழுதுறதும் மட்டும் இல்லாமல் எண்டில் அவங்க ஒரு டேக் ஹோம் மெசேஜ் கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தரை பற்றியும். அவங்களுடைய சிந்தனை அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், how we should live. I should absolutely congratulate you for this great achievement. You are a wonderful author. And to believe that this is your first compilation that has gone to the press, very remarkable. And இப்போ இங்க வந்திருக்க அவங்க குடும்பத்தினருக்கெல்லாம் வந்து நான் ரொம்ப வாழ்த்தணும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டேலண்டோட, அதுவும் அவங்களுடைய தேடுதலை அவங்க வேலைக்கு மத்தியில் அது இவ்வளோ வேலை இருக்கு அவ்வளோ வேலை இருக்குன்னு சொல்லாம இடையில கிடைக்கிற சிறிய நேரங்களை பயன்படுத்தி நல்லாவே அவங்க வந்து இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் பெரிய பெருமையாக இருக்கும்னு எனக்கு தெரியுது. ஸோ மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் இஸ் டு தி என்டையர் ஃபேமிலி, எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் யூ. இதுல வந்து என்ன வந்து ஒரு பெண்ணாக சூஸ் பண்ணிட்டீங்க, அதனால நான் பெண்ணாக இங்க என்ன சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது, I am not a feminist. I am a person who wanted to be independent and have free thought ன்னு சொன்னது வந்து இந்த கார் ஓட்டுனர் ஒரு எக்ஸ்பர்ட் அவங்க என்ன சொல்றாங்க, I am not a feminist. இததான் இதுல ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு விமன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவங்க சிக்கிக்கவே இல்லை, அதை விட்டு வெளியே வந்திருக்காங்க. We are all human beings and we have been created man and woman. Each one has their own skill, talents and responsibility to contribute to the community.
நம்ம வந்து இந்த சமுதாயத்துல நான் ஒரு பெண், நான் என் வீட்டை சுற்றி உள்ளதெல்லாம் நான் செய்வேன், ஆண் வந்து அவங்க அதோட பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க அப்படின்ற காலம் இப்போ போய் இந்த 20 பெண்களும் நான் ஒரு மனிதன் அந்த எடுத்துட்டு அந்த ஃபெமினிஸ்ட், அது வந்து ஃபெமினின் ஜெண்டர்ல ஆக்குறதுனால நான் ஒரு மனுஷி அவ்வளவுதானே ஒழிய அது வந்து அவங்க ஒரு ஹியூமன் பீயிங். மேன் ஆர் உமன், we are all created with a mind and thought and passions and likes and dislikes similar to each other. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி மனசுல ஓடிட்டு இருக்கு. சமுதாயம் வந்து நம்மளை கட்டுப்படுத்த சில காரணங்களால கட்டுப்படுத்தும் போது அந்த கட்டுப்பாடுல உள்ள நலன்களை நம்ம எடுத்துக்கிட்டு அதுல உள்ள தீமைகளை அது அகற்றி விட்டு நம்மளால என்ன செய்ய முடியும். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் நம்ம வந்து as women, we especially with children, no person will think or run for and think as much for their child as the mother. அதனால அந்த அம்மான்ற ஒரு ஸ்தானம் வந்து பெற்றதுனாலேயே அந்த குழந்தைய வளர்க்கறது மட்டும்தான் நம்ம கடமைன்னு நம்மளும் சொசைட்டியும் நமக்கு வலியுறுத்துறத நம்ம நிறுத்தி விட்டு அதை தாண்டி நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த நம்ம எதுக்காக கால் ஆகுது இந்த பிள்ளைங்களுக்கு அதுக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றியும் நம்ம பலது செய்ய முடியும் அப்படின்றத இந்த 20 பெண்களும் வினிதா மோகனும் இதன் மூலமாக காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கிற அவ்வளோ வேலைகளையும் செய்து கொண்டு அதற்கு தாண்டியும் அவங்க வந்து பல பேரை போத் மென் அண்ட் விமென் அண்ட் சில்ட்ரன் அண்ட் யங்ஸ்டர்ஸ் இந்த புக்கை படிப்பதன் மூலமாக அவங்க வந்து மோட்டிவேட் பண்றத அவங்க இப்போ ரொம்ப அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி அதை நல்ல விதமா செஞ்சிருக்கீங்க. ஸோ ஐ ஷுட் கங்க்ராச்சுலேட் யூ. இதுல இருக்கிற நிறைய ஆத்தர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க I have to tell that she நல்ல collection of people. Okay, அது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏஜ் குரூப், those who are already finished their contribution and have departed from the earth, those youngsters who are still living like Malala. So the age பாருங்க, the entire age. So நம்ம நிறைய வாட்டி என்ன சொல்றோம், அந்த காலத்துல அது முடியல அப்படின்னு நம்ம கொஞ்சம் எல்டர்ஸ் பேசுவாங்க. அப்புறம் யங்ஸ்டர்ஸ் வந்து நான் ரொம்ப சின்ன பெண், நான் ரொம்ப சிறுவன், என்னால என்ன செய்ய முடியும், இது ரெண்டுமே வாய் அடைக்குது இந்த புக்கு. The collection of people பாத்தீங்கன்னா it is so good. Then the geography, ஒரு கண்டத்திலிருந்தும் every continent has been represented here. So from Europe, Spain, UK, USA, Canada, Australia, எந்த கண்டமும் விட்டு வைக்கல, ஆப்பிரிக்கா. ஓகே, ஸோ எல்லா கண்டத்திலிருந்தும் அவங்க வந்து குட் செலெக்ஷன் ஆஃப் பீப்புள். இதுல வந்து நம்மளுடைய சப்கான்டினென்ட், நம்ம ஒரு சப்கான்டினென்ட், நம்ம கிட்டத்தட்ட ஒரு கண்டம் மாதிரி நம்ம. அண்ட் அதுல வந்து 4 பேர் தானே, 4 பேரை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நார்த், சவுத், ஈஸ்ட் எல்லாமே இருக்குது. வெரி குட் கலெக்ஷன் ஆஃப் பீப்புள் who have contributed. இதுல என்ன நிறைய வாட்டி நம்ம என்ன சொல்றோம், இது வந்து வெளிநாட்டுல சாத்தியம், நம்ம நாட்டுல இதெல்லாம் சாத்தியம் இல்லை. இப்போ நம்ம நாட்டுல தானே இந்த 4 பேரும் இருக்கிறாங்க. ஸோ நம்ம நாட்டிலும் சாத்தியம். அப்போ அவங்களுக்கு வந்து என்ன, அவங்களுக்கு வந்து ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சா, இல்லை அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூழ்நிலை பிறந்தார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த 4 பேருன்றது நான் மதர் த்ரீசாவையும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஷீ இஸ் வெரி மச் அன் இந்தியன் அண்ட் வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு எப்படி சூழ்நிலை ஒன்றுமே இல்லாம தான் ஒவ்வொருத்தரும் இதுல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இவங்களை பார்த்தீங்கன்னா பயோகான் லேடி, அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரிச் ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாங்க. பட் அவங்க வந்து அவங்களுடைய பவுண்டரிஸை உடைச்சிட்டு வந்திருக்காங்க. as going in a male bastion நம்ம நினைச்ச ஒரு இடத்துல அவங்க brewery இண்டஸ்ட்ரியில she entered fermentation science படிக்கிறதுக்காக. அது இந்த மாதிரி நம்ம நாட்டிலேயே இல்லாததுன்றது தேடி போயிருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து இருக்கிற கம்ஃபர்ட்ஸ்ல அதெல்லாம் விட்டுட்டு அப்படி போய் படிக்கணும், அது ஒரு நியூ திங், ஹொரைசனை தாண்டி போகணும் அப்படின்றது அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ சாதனைன்றது இப்போ வினிதாக்கு நல்ல கம்ஃபர்டபிள் லிவிங் இல்லைங்களா, அவங்களுக்கு இதை செய்யணும்னு என்ன இருக்கு. பட் இதை தான் அந்த பர்சனும் செஞ்சிருக்காங்க, இதை தான் வினிதாவும் செஞ்சிருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எஸ்
பேரை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையில வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் so much of நெகட்டிவிட்டி இருந்திருக்கு. அதை ஃபோக்கஸ் பண்ணாம வாட் இஸ் பாசிட்டிவ்ன்றதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து அவங்க பேஸாக வச்சிருக்காங்க. ஸோ இவங்க அவங்க என்ன சொன்னாங்க, லேலா லொம்பார்டி கார் பார்த்துருக்கோம் இல்லையா, ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் இன் த ஸ்போர்ட்ஸ் கார்ஸ். அண்ட் அவங்க என்ன சொல்றாங்க, ஐ ஆம் நாட் அ ஃபெமினிஸ்ட், only a free and independent woman. ஸோ நான் ஒரு மனுஷி, அவ்வளோதான். சில விமன் வந்து அதை வந்து இண்டிபெண்ட்டாக இருக்க மாட்டேங்கிறாங்க, ஃப்ரீயாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அது எதனால? கட்டுகள், சொசைட்டி இப்படியெல்லாம் பிளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அது நம்ம மனசு மட்டும்தான் காரணம். நம்ம வந்து we are another human being and we have to contributeன்ற அந்த எண்ணம் வந்துச்சுன்னா நம்ம வந்து we are independent in our thinking and we are free to think. நம்மளுடைய மனசையும் நம்மளுடைய தாட்ஸையும் யாரால கட்டுப்படுத்த முடியும்? So just to get appreciation from people around, நம்மளா அந்த சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி கட்டுப்படுத்திக்கிட்டு நம்ம தான் நமக்கு அதுக்கு காரணம். அதை விட்டு வெளியே வராம இருக்கிறதுக்கு நம்ம மட்டும்தான் காரணம். இவங்க ருக்மணி தேவி இந்த இளம் வயதில் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க டான்ஸை தவிர நிறைய விஷயங்கள்ல அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு 40 வயது உள்ள ஒருத்தர் வந்து அவங்க கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு உள்ள மெச்சூரிட்டி இல்லை, அவருக்கு உள்ள மேக்னானிமிட்டி இல்லை. அவர் வந்து அந்த காலகட்டத்தில் அவங்கள வந்து அவங்களாக இருக்க விட்டார்கள்னு சொல்லலாம், உதவினார்கள். அது மாதிரியும் எத்தனையோ விமென்க்கு இருக்கு சிச்சுவேஷன். பட் அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு அவங்க மூவ் ஆகல. பட் இவங்க என்ன பண்ணாங்க, அதே ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. Many people have said many things. I can only say I did not consciously go after the dance. I'm a very dancer. I did not consciously go after the dance. It found me. Dance found me. அப்பனா நமக்கு என்ன நமக்கு விருப்பம்ன்றது நம்மளே அறியாம தான் இருக்கும். நம்ம மற்றவங்களுக்காகவோ இன்னைக்கு டான்ஸ் ரொம்ப பாப்புலர் அதனால எல்லா பிள்ளைங்களையும் டான்ஸ் கற்றுக்குவோம். மியூசிக் ரொம்ப ஃபேமஸ், ஓகே, ஜூனியர் சிங்கர் எல்லாமே ஃபோர்ஸ் பண்ணி பேரண்ட்ஸ் வந்து அனுப்புவோம். இது இப்படி இல்லாம அவங்க தன்னையே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எல்லாரும் கொடுத்தோம்னா அதை வந்து அது பின்னாடி அவங்க இந்த சைல்டு போனாங்கன்னா அவங்க கண்டிப்பாக இந்த 20 பேர் மாதிரி கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். இது நம்ம சில்ட்ரனுக்கும் சரி நமக்கும் சரி இது பாடம். இன்னொன்று எந்த நிலையிலேருந்து ஆரம்பிச்சாங்கன்னு, சில பேர் சின்ன வயசுல ஆரம்பிச்சிருக்காங்க, சில பேர் 50-60 வயசுலேருந்தும் அவங்களுடைய அந்த தேடலும் அந்த புரிதலும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தராலையும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். இஃப் யூ ஆர் நாட் கோயிங் ஆஃப்டர் பிரேஸ், இஃப் யூ ஆர் நாட் கோயிங் ஆஃப்டர் இவங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்னா எதையாவது சாதிச்சாகணும் அப்படின்னு என்னையே நான் வலியுறுத்திக்கிட்டு பண்ணேன்னா அது வந்து என்னுடைய தேடுதல் அங்கேயே முடிஞ்சிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே நானாக இருப்பேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்னை பற்றி எனக்கு புரிதல் வரும். நான் அந்த பக்கம் அதுக்கு தகுந்த மாதிரி போக முடியும் அப்படின்னு தான் இந்த ஒரு லேடியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஓப்ரா வின்ஃப்ரேன்றது இவங்க வந்து நான் அவங்களுடைய டாக்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன், இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஷி ஹஸ் இன்டர்வியூட் த ஹூஸ் ஹூ, எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ஸ்பீக்கர். அவங்க லைஃப் வந்து இப்படின்றது எனக்கு இன்னைக்கு அந்த புக்கை படிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு. 9 இயர்ஸ்ல செக்ஷுவல் வயலன்ஸ், 14 இயர்ஸ்ல ஒரு சைல்டு பெற்று அந்த சைல்டு இறந்து அதுக்கு மேலேயும் அவங்க படிச்சு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் அ வண்டர்ஃபுல் ஈவெண்ட். அவங்களுக்கு வந்திருக்கிறது என்ன, சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏழ்மையில இருந்தாங்க, அவங்க வந்திருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்க எடுத்துக்கிட்டு அதை பயன்படுத்திக்கிட்டு எந்த லெவல்ல போயிட்டாங்க பாருங்க. மீடியா இண்டஸ்ட்ரியிலையும் ஈவன் ஃபில்ம்ல கூட அவங்க நடிச்சிருக்காங்க. became very popular and she knows how to command and how to reach in communicating the aspects of any great personality to the whole world. ஸோ அதில் அவங்க கிரேட் அச்சீவராக இருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க அவங்க லைஃப்பில் எதனால எப்படி ஆரம்பித்தாங்கன்னா, பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹேவ். அந்த கோட்டு சார் சொன்ன மாதிரி யூ வில் எண்ட் அப் ஹேவிங் மோர். நம்ம தேங்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு நிறைய வந்து சேரும்.
பட் நம்ம அடிக்கடி என்ன பண்றது, இஃப் யூ கான்சென்ட்ரேட் ஆன் வாட் யூ டோன்ட் ஹேவ், இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன்னா யூ வில் நெவர் எவர் ஹேவ் இனஃப். ஸோ நமக்கு என்ன இருக்குதுன்றது தேங்க்ஃபுல் ஹார்ட். ஸோ அந்த மாதிரியும் அண்ட் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யோர் ஓன் லைஃப். இவங்க வந்து பாலியல் வன்முறை, சைல்டு பர்த் இன் when she was herself a child. நீங்க நினைச்சு பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு, எவ்வளவு ஒரு ஹர்ட் பர்சனா இருப்போம். நம்மளே சொல்லுவோம் இவங்க அவ்வளவுதான் அவங்க லைஃப் போயிடுச்சுன்னு, நம்மளும் அவங்களோட சிம்பத்தைஸ் தானே பண்ணுவோம். அவங்க அது மீது என்ன சொல்றாங்க, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யோர் ஓன் லைஃப். நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்களே ரெஸ்பான்சிபிள். யூ கான்ட் கீப் பிளேமிங் சம்படி ஃபார் யோர் டிஸ்ஃபங்க்ஷன். அவங்க வந்து சமுதாயத்தை பிளேம் பண்ணல, அவங்கள வந்து யாரும் பாதுகாக்கலன்னு அவங்க பிளேம் பண்ணல அவங்களுடைய அந்த ப்ராப்ளம்க்கு. லைஃப் இஸ் அபவுட் மூவிங் ஆன். வாழ்க்கையை நகர்ந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த வழி உள்ள இடத்துலேருந்து நம்ம வெளியே வர முடியும். ஸோ லைக் திஸ் யூ லேர்ன் so much by reading this book, and this book makes ரொம்ப ஈஸியாக படிக்கிறதுக்கும். புக்கை வைக்கவே முடியாது. த்ரில்லர் நாவல்லாம் கூட நம்ம நடுவில் வச்சிடலாம், வச்சுட்டு பயப்படலாம், ஐயோ என்ன ஆச்சு அடுத்த மூவ் எல்லாம். இதை வந்து கீழே வைக்க முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் அபவுட் டீச்சிங் யூ. இதில் படிக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய வாட்டி யோசிச்ச விஷயங்கள் தான் அவங்களும் யோசிச்சிருப்பாங்க. ஸோ அப்படின்னா ஒரு பர்சனுக்கும் உள்ள இருக்கிற அந்த இன்கிரீடியன்ஸ்